வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதிய கட்சியை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். திமுக ஓபிஎஸ்ஸிற்கு என்ன பதவிகளை வழங்க உள்ளது? மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் கடந்து வந்த பாதையை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 1973ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். பெரியகுளம் நகராட்சி தலைவராக 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். பெரியகுளம் தொகுதியில் சட்டசபை தேர்தலில் 2001ஆம் ஆண்டு வெற்றியடைந்து அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றார். 2006ஆம் ஆண்டு வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை நிதியமைச்சராகவும் பொறுப்பேற்றார். 2014ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா அவர்கள் சிறை சென்ற பொழுது 2வது முறையாக முதலமைச்சராக பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்றார். டிசம்பர் 2016, பிப்ரவரி மற்றும் 2017 ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 3வது முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி சசிகலாவிற்கு எதிராக தரும யுத்தத்தை தொடங்கினார். 21 அக்டோபர் 2017 எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் இருவரும் இணைந்து ஒன்றாக அதிமுகவை வழிநடத்தினார்கள். துணை முதலமைச்சராக 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை செயல்பட்டார். தற்பொழுது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு முயற்சியை மேற்கொண்டார். தோல்வியில் முடிந்ததன் காரணமாக பிப்ரவரி 27, 2026 திமுகவில் இணைந்து கொண்டார் ஓபிஎஸ்.